இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமாக வீடியோக்களை வெளியிட்டு அதன் மூலம் பலர் விளம்பரமும் பணமும் சம்பாதித்து வருகின்றனர். சிலர் கண்டென்ட்டுக்காக எதிர்கால விளைவுகளை பற்றி யோசிக்காமல் வீடியோக்களை பதிவிட்டு வில்லங்கத்தில் சிக்கிவிடுகின்றனர். அப்படித்தான் பால விக்னேஷ் என்ற யூடியூபரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். பால விக்னேஷ் என்ற யூடியூபர் ஹெல்மெட்டில் கேமரா அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது சாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளை பதிவு செய்து அதனை வீடியோவாக தனது யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார். இதேபோன்று கடந்த 12ஆம் தேதி அண்ணாநகர் தனியார் கல்லூரி அருகே விக்னேஷ் சென்ற போது மாணவி ஒருவர் மயங்கி விழுவது போன்று சோர்வாக நடந்து சென்றுள்ளார். இதனை கண்டதும் மாணவிக்கு உதவ முன்வந்துள்ளார் விக்னேஷ். மாணவியை சாலை ஓரம் அமர வைத்து மெடிக்கலில் எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தியுள்ளார். மாணவியின் செல்போனுக்கு வந்த அழைப்பை எடுத்து பேசிய விக்னேஷ் அவரிடம் தானே கல்லூரிக்கு வந்து இறக்கி விடுவதாக கூறி அங்கு பைக்கிலேயே அழைத்தும் சென்றிருக்கிறார். உதவி செய்வது வரவேற்கத்தக்கது என்றாலும் ஹெல்மெட் கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் அனைத்தையும் மாணவியின் எந்தவித அனுமதியும் இன்றி வழக்கம் போல் தமது இன்ஸ்டா, யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டு ட்ரெண்ட் ஆக்கியுள்ளார் பால விக்னேஷ். வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இருவரையும் சேர்த்து சில விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் கல்லூரி மாணவியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தம்மை மிரட்டுவதாக வீடியோ வெளியிட்ட விக்னேஷ் மாணவிக்கு உதவியதை அவர்களே தவறாக புரிந்து கொண்டதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் கூறினார். இந்த நிலையில் யூடியூபர் பால விக்னேஷ் மீது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் எந்தவித அனுமதியும் இன்றி விளம்பரத்திற்காக தன்னுடைய வீடியோவை விக்னேஷ் அவரது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியூஸ் மோகத்தால் உதவி செய்ததையும் கண்டென்ட்டுக்காக வீடியோவாக வெளியிட்டு யூடியூபர் பால விக்னேஷ் சர்ச்சையில் சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.